Hello students, welcome to One Academy. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம இப்ப பார்க்க போறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட் 2023 டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட ரேங்க் டீட்டெயில்ஸை நம்ம பேஸாக வச்சு நமக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் வரும்னு சொல்லி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் ரேட் லாஸ்ட் இயரோட இந்த இயர் ரொம்பவே அதிகமே ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் கட் ஆஃப் பற்றி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மாணவர்கள் அதிகமாக எழுதியிருக்காங்க, எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து அதிகப்படியான ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தமிழா டிஎன் கட் ஆஃப் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸோட கட் ஆஃப் மட்டும் தான் நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் நல்லாவே நீங்கள் நோட் பண்ணுங்கள். 650 ப்ளஸ் இருந்தால் நம்ம வந்துட்டு ஓசி கேட்டகரியில் வந்து நமக்கு சீட் கிடைக்கும். 620 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பழைய வீடியோ, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலையும் 620 ப்ளஸ் டு 630 ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்கு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கோர் நல்ல ஒரு காலேஜ் பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெரிட் சீட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் வந்துட்டு இங்கேயும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 622 டு 625 வரைக்கும் வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து 616 ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 605 ப்ளஸ் இருந்தால் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 531 ப்ளஸ் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எஸ்சிஐக்கு பார்த்தீங்கன்னா 476 ப்ளஸ் இருக்கணும். ஓகேங்களா? எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 495 ப்ளஸ் வேணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து இது நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான், நம்மளோட கால்குலேஷன் தான். இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். பட் நாம் வந்துட்டு இதை பேஸாக வச்சு நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களை கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் உங்களுக்கு பிடித்த காலேஜை ப்ரியாரிட்டி கொடுத்து ஒன் டைம்லேயே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நல்ல காலேஜுக்கு எடுத்து நல்லபடியாக அட்மிஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணி பெஸ்ட்டு டாக்டராக வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன் அகாடமியில் வந்து நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா முதல் வருடத்திலேயே முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக 10 மாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஈஸியாக நல்ல ஸ்கோர், பெஸ்ட்டு ஸ்கோர் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டு டாக்டராக வருவாங்க. இப்போ ஒன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான கிளாஸ் அண்டு லிவிங் ஏரியா, வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு எக்யூப்டாகவும் இருக்குது. அது போக வந்து இங்கே உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜெனிக்காகவும் வீட்டு முறை சமையலாகவும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 500 ப்ளஸ் யார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ நீட்டில் அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து டேர்முக்கு 40,000 ருபீஸ் தான் அவங்களுக்கு நாங்கள் சார்ஜே பண்ணுறோம். டோட்டலாகவே 3 டேர்ம்ஸ் தான் அவங்களுக்கு எல்லா, அதாவது இன்க்ளூடிங் ஃபுட்டு, ஹாஸ்டல், புக் மெட்டீரியல், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோதான் சார்ஜஸ். இந்த யூட்டிலைசேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஒன் அகாடமியில் சேருங்க, டாக்டராகி போங்க. தேங்க்யூ.